திமுகவின் செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு, தாவேகாவின் அமைச்சர் இளையராஜாவிடம் வந்துட்டு குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு. சோ இது வந்து தாவேகா சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. காவல் நிலையம் வர வேண்டிய செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரும் வரல. கரூர் விஷயத்துல செந்தில் பாலாஜி பேரை தாவேகா வந்து முன்னாடியிலிருந்து பயன்படுத்திக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கைது பண்ணி உள்ள இருக்கணும் அப்படிங்கறதான் இதனுடைய நோக்கமாக தாவேகால இருந்து சொல்லப்படும். திமுக தான் முதல்ல குதிரை பேரத்துல ஈடுபட்ட கட்சியே வந்து தமிழ்நாட்டுல திமுக தான். குதிரை பேரம்னா என்ன அப்படின்லாம் வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா? செங்கோட்டையன் அவர் அந்த நீங்க சொல்ற அந்த பேட்டியிலேயே பாத்தீங்கன்னாக்கா குதிரை பேரனை எனக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை சொல்லிட்டு ஆனா திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குதிரை பேரம் என்று சொல்வதற்கு மத்திய அரசு செஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்களும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கலந்து கொண்டாங்க. விஜய் இன்றைய முதல்வர் விஜய் எதிர்க்கிறதுக்கு சீமான் போன்றவர்கள் சட்டசபைக்குள்ள போகணும், அப்பதான் அது ஒரு மாதிரி கொள்கையும் ரொம்ப மாறுபட்ட கொள்கை இல்ல. தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு. அவரு சொன்னது பாத்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் வேறு. கூட்டத்தில் ஒரு ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்திய ஒன்று சொல்றாரு, அது எந்த ஊடகத்திலையும் அது பெருசுப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு வர்றாருன்னா ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் செயல்படுறாங்களா? நீங்க சொல்ற அந்த காழ்ப்புணர்ச்சிங்கிற வார்த்தை வந்து எப்படின்னு நான் எடுத்துக்கிறது தெரியல. அதாவது இந்த எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவே நாளைக்கு வந்து அலையன்சி கேட்டாலோ தாவேகா வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேகாக்கு சென்றால் இப்ப எப்படி தூய சக்தியாக தாவேகா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. இப்ப வந்து நம்ம விராலிமலை விஜயபாஸ்கர் சேர்ந்திருக்கிறதும், ஏன்னா ஒரு பேரே குட்கா சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த குட்கா சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கு. ரொம்ப மோசம், அதாவது ரொம்ப ஒரு உச்சகட்டமான வழக்குன்னு சொல்லலாம் அந்த வழக்கு. வணக்கம் சார். வணக்கம். குதிரை பேரத்தை தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்து இப்போ ஆளுநர்கிட்டையும் போய் மனுவையும் கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில திமுகவின் செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு, தாவேகாவின் அமைச்சர் இளையராஜாவிடம் வந்துட்டு குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு. ஸோ இது வந்து தாவேகா சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆனா இப்ப வர வேண்டிய வழக்கு தொடுத்து இன்னைக்கு காவல் நிலையம் வர வேண்டிய செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரும் வரல, இன்னும் ஆஜராகல அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில வந்து முதல்ல அறிவிச்சது வந்து குமாரவேல்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க தாவேக்காலேருந்து. திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இப்போ சொல்லப்படுகிற அந்த இளையராஜா எம்எல்ஏ இருக்கார் பாருங்க, அவர் தான் எம்எல்ஏ ஆகிட்டார். இந்த எம்எல்ஏ எப்படி ஆனாருங்கிறதே ஒரு சின்ன வரலாறு இருக்குது, அது நமக்கு இப்போ வேண்டியில்லை. இது வந்து பிசியானந்தை வச்சு அவர் வந்து அந்த பி ஃபார்மில் கையெழுத்து வாங்கி ஒரு இதாக நின்றுறாரு, ஜெயிச்சிடறாரு. இன்னும் வந்து தாவேகா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குமாரவேல் பேர் தான் இருக்கும், இது இளையராஜா பேரே இருக்காது. இது ஒரு இது. இப்போ இந்த இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அதிமுகலேருந்து முன்னாள் மந்திரிகள்லாம் அங்கே வர்றாங்கிறதுக்காக கவுண்டர் மூவாக இது போகுது. இது எப்படி நடந்துச்சு இல்லையாங்கிறதெல்லாம் இன்னும் போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். கவுண்டர் மூலம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு திருநாவுக்கரசு போன்ற ஒரு நரேஷ் இன்னும் சில பேரை வந்து கைது பண்ணிட்டாங்க ஒரு 4 நாளைக்கு முந்தைய. என்னன்னா இந்த பேரை சம்பந்தப்பட்ட பல்வேறு முக்கியமான வந்து பேசப்பட்டது, ஃபோனில் பேசினது, இதெல்லாம் எடுத்து திருவல்லிக்கேணியில் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணி அதில் செந்தில் பாலாஜி அண்டு அவருடைய பிரதர் அசோக் குமார் இவங்க மேலேயும் அது வழக்கு வந்து தாக்கலாகி அதனுடைய அடிப்படையில் இப்போ தேடிட்டு இருக்காங்க. ஒரு சம்மன் கொடுத்து வர சொன்னாங்க விசாரணைக்கு. அவர் வரல. இது வரலாங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நம்ம யோசிச்சாக்க, கரூருக்கு 10ஆம் தேதி போகிறாரு. கரூர் விஷயத்தில் செந்தில் பாலாஜி பேரை தாவேகா வந்து முன்னாடியிலேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அது சிபிஐ என்கொயரி வர அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே சிபிஐலேருந்து அப்படி ஒரு சம்மன் அவருக்கு போகலை. இப்போ வந்து இதை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் இளையராஜா எம்எல்ஏ விஷயத்தில் அவரை வந்து திமுகவுக்கு இழுக்கிறதுக்கோ அல்லது அதிமுக போகிறதுக்கோ அது மாதிரி பேசப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி போய் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடக்குது. இது என்ன கைது ஏன் பண்ணணும்னு அவங்க விருப்பப்படுறாங்கன்னா, கரூருக்கு இன்றைய முதல்வர் விஜய் போகும்போது கரூரில் இவர் செந்தில் பாலாஜி கைது பண்ணி உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக தாவேக்காலேருந்து சொல்லப்படுகிறது. அதுக்காக இந்த முயற்சி நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம இன்னும் 2 நாள் பொறுத்து, ஏன்னா 10ஆம் தேதி தான் இது, அது வரை பொறுத்திருந்து பார்ப்போம். சார், சமீபத்திய ஒரு திருமண நிகழ்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்களும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கலந்து கொண்டாங்க. அது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக
பல விஷயங்களை பேசிக்கொண்டு அவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க 2 பேருமே வந்துட்டு இப்ப அடுத்த கூட்டணிக்கு வந்து இது ஒரு அச்சாரமாக அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது ஒரு அரசியல் மாண்பு. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எப்போதுமே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, டெல்லி அரசியல்லையும் சரி, டீ குடிக்கும்போதோ அல்லது திருமணத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படின்னாலே, அடுத்த ஒரு அரசியல் நிகழ்வு ஏதோ ஒன்று நடக்க போதோ அப்படின்னு ஒரு இது வந்து நம்ம யூகிக்கிறதுல தப்பு இல்லை. ஆமா. மக்களும் அப்படி தான் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி வர்ற தகவலில் ஒரு தகவல் மட்டும் வந்து நம்புறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு தகவல் வந்து ஒரு ஒரு 15, 20 நாளாவே சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன ம். தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்போ ஒருவேளை இந்த 6, 7 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தா, அதுல வந்து சீமான வந்து ஒரு பொது வேட்பாளரா நிறுத்தி வைக்கலாம். அதிமுக, திமுகவுக்கு இதா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை போல தகவல் வந்து கசிய விடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ம். இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுறாங்களா? இல்லையான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த தகவல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவிடுச்சு. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, விஜய் இன்றைய முதல்வர் விஜய எதிர்க்கிறதுக்கு சீமான் போன்றவர்கள் சட்டசபைக்குள்ள போகணும். அப்பதான் அது வந்து ஒரு மாரி இல்ல கொள்கையும் ரொம்ப மாறுபட்ட கொள்கை இல்ல. தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு இல்லையா? அவரு சொன்னது பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியமும், திராவிட தேசியமும் வேறு. திராவிட தேசியத்த கடுமையா எதிர்க்கிற கூடிய சீமான். ஆமா. இவர் வந்து 2ம் வந்து ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரியும், பிளஸ் வந்து எங்களுது அப்படிதான் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அப்ப இது வந்து அத வந்து சட்டசபைக்குள்ள விட்டுட்டா, இவங்களுக்குள்ள ஒரு மோதலா போயிரும். அது சீமானுக்கும், விஜய்க்கும் உள்ள மோதலாயிடும். பாக்கி 2 பெரிய கட்சியும் வந்து வேடிக்கை பார்க்குற மாரியும் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இத திட்டமிடுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. இது நடக்குமா இல்லையாங்கிறதும் நம்மளால உறுதியா சொல்ல முடியல. இப்போ உதயநிதி பார்த்து பேசினதும் நம்ம யூகிக்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியா இல்ல எந்த நிகழ்ச்சின்னு தெரியல. அதுல திமுக தலைவர் ஸ்டாலினும் அவருமே உட்கார்ந்து ஆமா. பேசுறாங்க. புதுச்சேரியில நடந்த நிகழ்ச்சி. அதுலயும் பேசுறாங்க. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுறாங்க. ம். அதுல வைகோவும் இருக்காரு. அதுல ஆக்சுவலா பக்கத்துல இந்த ஆமா. பக்கம் வைகோவும் இருக்காரு. ம். ஆனா அதுக்கப்புறம் தான் வைகோ வந்து வேகமா வெளியில போய் ஆதரவு குடுத்தது. அந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணாம போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ம். அது மதிமுக எம்எல்ஏ 2 பேருமே உதயசூரியன்ல நின்னதுனாலயோ என்னன்னு தெரியல. அவங்க ரிசைன் பண்ணி போல. ஆனா ரிசைன் பண்ணி போவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. விஜயும் வந்து அதுக்கு பிரச்சாரம் அந்த தொகுதியில ரிசைன் பண்ணிட்டா, ராஜினாமா பண்ணிட்டா, அந்த 2 தொகுதிக்கும் அவரே வந்து பிரச்சாரம் பண்ணுவாருன்னு முதல்ல சொல்லிட்டு, சாயந்தரமே வைகோ வந்து மாற்று நான் தான் சொன்னேன். விஜய் சொன்ன மாரி சொல்லல. அப்படி திரித்து கூறப்பட்டதுங்கிற மாரி அத மாத்தி விட்டுட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சீமான் விஷயத்துல இதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கப்படுகிறதா? அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். வாய்ப்பு இருக்கோ? அப்படின்னு சந்தேகப்படுற மாரி தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, பாஜக இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3 பேருமே இப்போ ஒரே நேர்கோட்டுல தான் வந்து செல்றாங்க. ஏன்னா, அவங்களோட முக்கியமான ஒரு விஷயமே வந்து தாவேக்காவ எதிர்ப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் வந்து பேசி வராங்க இல்லையா? இப்போ இவங்களுடைய எதிர்ப்பு வந்து குதிரை பேரத்துக்காக மட்டும் தானா? இல்ல தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கா? ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி புதுசா வந்து உடனே இப்ப முதல்வர் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில இவங்கலாம் செயல்படுறாங்களா? நீங்க சொல்ற அந்த காழ்ப்புணர்ச்சிங்கிற வார்த்தை வந்து எப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஆனா இந்த இந்த இவங்க தோல்விய ஏத்துக்க முடியல. அவர் வந்ததையும் ஏத்துக்க ம். முடியலங்கிறது ஒரு பகுதி உண்மதான். அதுல எனக்கு என்னமோ 2 கருத்து இருக்க மாரி தெரியல. அந்த வாய்ப்பு வந்து அந்த அந்த எண்ணம் வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள வந்து சொல்றாரு, நாங்க வந்து த.வெ.க வெற்றி பெறுங்கிற கணிக்க தவறி விட்டோம்ன்னு. ம். அது வந்து எனக்கு இவ்வளோ நாள் 50 நாள் கழிச்சு இத சொல்லணுமா? ஏன் சொல்றாரு? ஏன்னா, அது இன்னும் சில ஒரு 2, 3 பேரு அது ரொம்ப இல்ல. ஒரு அடுத்த புது தகவல் ஒண்ணு போயிட்டுருக்கு. இப்போ புதுசா இப்போ 2 நாளா பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த எடப்பாடி தலைமையில உள்ள அதிமுகவே நாளைக்கு வந்து அலையன்ஸ் கேட்டாலோ, த.வெ.க வந்து இப்போ ஆதரவு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு ஒரு புது இது. அதாவது மிச்சம் உள்ள எம்.எல்.ஏக்கள். அது இந்த ம். பிரிஞ்சு போனவங்கள அல்லாம, உண்மையான அதிமுக அதாவது எடப்பாடி தலைமையில இருக்க அதிமுகவே ஆதரவு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற ஒரு பேச்ச வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து டிபேட்ல வந்து லேசா கசிய விட்டுட்டு இருக்காங்க. ம். இப்ப இது நடக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. ஆமா. அத வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது சிலது. ஆனா இந்த இந்த தகவல கசிய விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் பின்னாடி நடக்க போதா இல்லையான்னு தெரியல.
அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரிஞ்சு போனவங்க முன்னாடி போனவங்கலாம் வந்து ராஜினாமா பண்ணவங்கலாம் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் நாங்களும் வந்திருப்போமே அப்படிம்பாங்க. அல்லது அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பொறுத்து இருந்தாக்கா நாங்கள் எல்லாம் ஒன்றா போயிருக்கலாமே அப்படின்னு கூட சொல்லலாம். அது நமக்கு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் அதிமுக வந்து இனி தேர்தலில் வந்து வெற்றி பெறும். அது இந்த 47 வரும் திருப்பி நாளைக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து பெரிய கேள்வி. நெகட்டிவ் ஆன்சர் தான் நமக்கு வருது. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஏன்னா தாவேக்கால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு 40 நாள் இந்த 10 நாள் கூட இல்ல. அதுக்கு முன்னாடியிலேருந்தே கீழ் சாதாரண ஒன்றிய அளவுல அல்லது பூத் அளவுல கூட அதிமுகலேருந்து தொண்டர்கள வந்து இழுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல திருத்துறைப்பூண்டி பக்கத்துல ஒரு ஊர்ல 75 வயசு உள்ள அதிமுக அனுதாபி தான் அவரு. அவர்ட்ட போயி நீங்க தாவேக்காக்கு வந்திருக்க, இனிமே என்ன செய்ய போறீங்கன்னு. அவர் சொல்றாரு, நாங்க 75 வயசுல என்னங்க போய் வந்து உங்கள்ட்ட செய்ய போறோம் அப்படின்னதுக்கு, இல்ல பரவால்ல. அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்த அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதனால அவங்க வந்து தாவேக்கால வந்து குறிப்பா ஆதவ அர்ஜுனாலாம் போன்றவர்கள் இந்த விஷயத்துல அதிமுக வந்து தலைமை வந்து ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இது வந்து தாக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு அதிமுக வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிற போனால் ஒரு உதாரணத்தோட சொல்ல போனால் நம்ம இலங்கை அந்த தீவில் இந்த ரெட்டைமடி சொல்லுவாங்க, அது போட்டுட்டா எல்லா குஞ்சு மீனும் கூட வந்துடும். அது மாதிரியான வேலையை வந்து அதிமுகவில் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது. வெறும் தலைவர்கள் மட்டும் போனாங்க, எம்எல்ஏ போனாங்கன்ற அல்லது முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மந்திரிகள் போனாங்கன்றதை நான் நினைக்கல. அதை தாண்டி கீழே வந்து இருக்காங்க. ஆனால் அதை தாண்டியுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிமுகங்கிற ஒரு அனுதாபிகள் ஓட்டு, தொண்டர்கள் நான் சொல்ல மாட்டேன், அனுதாபிகள் ஓட்டு வந்து இன்னமும் அதிமுக பக்கம் உறுதியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் அது வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை இல்லைன்னே சொல்லுவேன் தைரியமாக. இப்போ திமுகவும் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு மனு கொடுக்கும் பொழுது, திமுக தான் முதல்ல குதிரை பேரத்துல ஈடுபட்ட கட்சியே வந்து தமிழ்நாட்டுல திமுக தான். குதிரை பேரம்னா என்ன அப்படின்லாம் வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா? செங்கோட்டையன் அவர் அந்த அந்த நீங்க சொல்ற அந்த பேட்டியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, குதிரை பேரன்னா எனக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை சொல்லிட்டு ஆனால் திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தாவேக்காவுக்கு சேர்றதுக்கு முந்தி திமுகவில் சேர்றதுக்கு அவரும் முயற்சி பண்ணாதான். அதுக்கப்புறம் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்த பிறகு தான் அவர் வந்து தாவேக்கால சேர்றாரு. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து அவரு இப்போ அந்த கட்சிக்குள்ளேயுமே வந்து அந்த முதல்வர் வந்து நல்ல வெயிட்டு கொடுத்து அவரை வச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அவர்கிட்ட அதிமுகவில் உள்ளவங்க எல்லாருமே போய் கேட்டால் என்கிட்ட எதுவும் வராதிங்க அப்படின்றதான் இப்போ சொல்லி அனுப்புகிறார் அவர் பொதுவாக. அப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அவருக்குள்ள கீழே கட்சிக்காரங்களோ அல்லது அதிமுகவில் வந்தவங்களுக்கோ செஞ்சு கொடுக்குற ஒரு வாய்ப்பு வந்து மிக குறைவாக இருக்க மாதிரி நமக்கு வெளிப்படுது. வந்து அவர்கிட்ட குறைவாக இருக்க மாதிரி. அதாவது நான் அவர் வந்து குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை. ஆனால் இந்த நடந்துக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து அவருக்குன்னு உள்ள மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அவருக்கு வந்து வேற அதிமுகவில் வந்தவங்களோ அல்லது அவர் மூலியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை அரசில் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ எந்த வாய்ப்பும் அவர் வந்து அனுமதிக்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. அது வந்து அவருடைய பவர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிற வார்த்தையை அதை பயன்படுத்திக்கலாம் அந்த விஷயத்தை அப்படிங்கிறது எனக்கு. இப்போ வந்து தாவேக்கா வெற்றி பெற்றதே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து மக்கள் வந்து இதற்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி வந்து வாக்களித்து வெற்றி பெற செஞ்சுட்டு இருந்த ஒரு சூழல் இருந்து வந்துச்சு. இப்போ திடீர்னு மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா மோகம்னு சொல்லப்பட்டாலும் அதையும் தாண்டி விஜய் அவர்கள் இப்போ முதல்வராக இருக்கிறார் இல்லையா? இந்த சூழ்நிலையில் இந்த வெற்றியை வந்து மக்கள் வந்து என்ன பார்த்தாங்க? திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சிகள் கொள்ளையடித்தாங்க. பல கோணங்கள்ல பார்க்கப்பட்டதான் இப்போ ஒரு புதிதாக ஒரு கட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில அதிமுகல இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேக்காக்கு சென்றால் இப்ப எப்படி தூய சக்தியாக தாவேக்கா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. இல்லை, அது வந்து திமுகலையும் சரி மற்ற பொதுமக்கள் பொது பார்வையில் உள்ளவங்களும் வந்து அந்த விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறாங்க. அது தாவேக்கா எதிர்கொண்டாகணும். குறிப்பாக வந்து நம்ம விராலிமலை விஜயபாஸ்கர் சேர்ந்திருக்கிறதும், ஏன்னா அவர் பேரே குட்கா சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த குட்கா சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்கு. ரொம்ப மோசம், அதாவது ரொம்ப ஒரு உச்சகட்டமான வழக்குன்னு தான் சொல்லலாம் அந்த வழக்கை. அவரை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பேரை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஆனாலும் தைரியமாக இவங்க வந்து அவரை சேர்த்துக்கிறாங்க. கரூர் விஜயபாஸ்கர் வந்து அவர் மேலேயும் நிறைய சிக்கல் இருக்குது, வழக்கு இருக்குது. அவரையும் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வியாக தான் வருது. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? அல்லது இந்த இடைத்தேர்தலையும் அவங்க வெற்றி பெற்றலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை 6 மாதம் கழிச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் திருப்பி வந்தாலோ, இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் பத்தலையோ அப்படின்லாம் வந்தால் கூட கலைச்சிட்டு கூட 200 சீட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது தாவேக்காவை பொறுத்தவரை. அந்த நம்பிக்கை வந்து நம்ம தேர்தல் நடந்தால் தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போக்கி அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால
இந்த அது முன்னாள் மந்திரிகள் ஊழல் குற்றச்சாட்டு அது வந்து நிரூபிக்கப்படலை, ஆனால் குற்றச்சாட்டு உள்ள மந்திரிகளை முன்னாள் மந்திரிகளை தைரியமாக சேர்க்குறாங்க. அதுக்கு எந்த விளக்கமும் அவங்க கொடுக்கறதில்ல. இந்த ஏற்கனவே ஆனால் இது தொடமாட்டேன், அந்த மாதிரி ஊழல் பண்ணவங்கள நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க மேலே உள்ள வழக்கு வந்து நீதிமன்றம், நான் ஏற்கனவே நீதிமன்றத்தை பற்றி சொன்னேன், அந்த நீதிமன்றத்தை வச்சு தப்பிச்சிடலாம், அதில் உள்ள ஓட்டைகளை ஏதாச்சும் சட்ட ஓட்டைகளை வச்சு இவங்கெல்லாம் தப்பிக்க வச்சிடலாமா அப்படின்னு தாவேக்காவே நினைக்குதா, அல்லது இவங்களெல்லாம் இப்போ கூப்பிட்டு வச்சுக்குவோம், வழக்கில் போய் தண்டிச்சுட்டா இவங்களை வெளில அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா சைமல்டேனியஸாக ஒரு திருச்சியில் அந்த இதுக்கு நன்றி சொல்ல போனால் ஜோசப் காலேஜ் கூட்டத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தைய ஒன்று சொல்கிறாரு. அது எந்த ஊடகத்துலேயும் அது பெருசுப்படுத்தலை. என்ன வர்றாருன்னா ஃபஸ்ட்டு மக்களை வந்து அந்த இது சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்கிறாரு முக்கியமானதுன்னு கேட்டால், எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த அந்த துணியில். அது வந்து ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்தவரை. அப்போ அவர் உள்ள வந்து அந்த வருத்தம் இருக்குது, நம்மளை 107+1 நிப்பாட்டிட்டாங்களே அப்படிங்கிறது வந்து மக்கள் மேலே அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறத அவர் திருச்சி அந்த நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் ஜோசப் காலேஜ் திருச்சி காலேஜில் அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட்டே இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான். இது வந்து மக்கள் மத்தியில் கவனிப்பு பெருசாக இல்லை. இதை நான் கவனித்தேன், அந்த கவனிப்பை தான் நான் நம்ம யூடியூப் சேனலில் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ அவருடைய இப்போ நடவடிக்கை எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி தாவேகா மெம்பர் அது எம்எல்ஏஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணியிலேருந்து ஒரு 4-5 கட்சி எடுத்துட்டாரு, அந்த பக்கம் அதிமுகலேருந்து பல எம்எல்ஏஸை ராஜினாமா பண்ண வச்சுட்டாரு. அப்போ இதுதான் அவருடைய போக்கு. அப்போ இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இது இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா 107+ அப்படிங்கிறதுனால தான் வருது. ஆனால் 144 பேர் ஓட்டு போட்டால் கூட அவருக்கு வந்து அந்த பயம் இருக்கிறதா இதில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இல்லை, பெருமாள் நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் பொழுது அவர் வேற என்ன செய்யறது அப்படின்னா 2 தான் செஞ்சுருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதி வந்து 96 பேரை வச்சுக்கிட்டே அவர் வந்து ஆட்சியை பண்ணார். இன்றைக்கி வந்து 240 சீட்டை வச்சுக்கிட்டு மோடி வந்து பாராளுமன்றத்தை வந்து தொடர்ந்து எந்தவித சிக்கலும் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் 107 வச்சு அந்தந்த ஒரு 11 எம்எல்ஏ தான் தேவைப்படும், அது மெஜாரிட்டிக்கு வச்சு நடத்தியிருக்கலாம். ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 புதிய கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய இந்த விஷயத்தை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் அதை நிப்பாட்டிக்கிறேன். கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திருப்பங்கள் அரசியலும் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து எல்லாவற்றையும் பார்ப்போம். நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.